அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற ஸ்டேஷனை பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு என்ன ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. இன்னைக்கு நாம திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் 12632 நெல்லை அதிவிரைவு வண்டியில டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நெல்லைக்கு நான் ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டேங்க. வந்த உடனே காலையில டவுனுக்கு போயிட்டு நெல்லை எப்படியும் தரிசனம் பண்ணியாச்சு, அல்வாவும் வாங்கியாச்சுங்க. இங்க ஸ்டேஷன்ல நம்மளுக்கு டார்மெட்ரி ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஸோ டார்மெட்ரி எடுத்து இங்கேயே தங்கிட்டேன். நான் இப்போ உள்ள போய் உங்களுக்கு டார்மெட்ரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். அதோடைய ஃபேர் எவ்வளோ அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் என்ட்ரன்ஸ்ல டிக்கெட் கவுண்டர் அங்க இருக்கு பாருங்க. டிக்கெட் கவுண்டருக்கு ஆப்போசிட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க. இந்த படியில நீங்க மேல போனீங்கன்னா டார்மெட்ரிக்கு போயிடலாங்க. மேல போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். படி ஏறி மேலே வந்த உடனே இதோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க பொறுப்பாளர் அறை இருக்குது. இங்கே தான் நீங்கள் டார்மெட்ரியை புக் பண்ணணும். புக் பண்ணிவிட்டு அப்படியே நேராக போனீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள் வழி பலர் படுக்கை அறை டார்மெட்ரி அப்படின்னு. நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம லெஃப்ட் சைடு திரும்பணுங்க. திருநெல்வேலி ஜங்ஷனில் நமக்கு கிடைச்ச டார்மெட்ரி இது தாங்க. இங்கே ஒரு பெட்டு சேர் இருக்குது. ஆப்போசிட்டில் ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குங்க. மேலே லைட் அண்ட் ஃபேன் இருக்குது. இதில் நீங்கள் 12 ஹவர்ஸுக்கு தங்குறதுக்கு 200 ருபீஸ் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே நெக்ஸ்ட் 12 ஹவர்ஸ் நீங்கள் தங்க போகிறீங்கன்னா 250 ருபீஸ் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இது ஒன்லி ஆஃப்லைனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நீங்கள் இங்கே தங்கிக்கலாம். அதே போல் இது உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம நெல்லை எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல நின்றுகிட்டு இருக்குங்க. வாங்க போயிட்டு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துடலாம். நெல்லை அதிவிரைவு வண்டியில நீங்க அண்டர்ஸ்ல டிராவல் பண்றதா இருந்தா முன்னாடியே வந்து பேக் வச்சிடுறாங்க. பாருங்க, எல்லா மக்களும் பேக் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லைனா தான் உங்களை உள்ள அண்டர்ஸ்குள்ளேயே அனுப்புவாங்க. ஸ்லீப்பர் கோச்சுங்க. இது S1. இன்னைக்கு நாம இதுல தான் டிராவல் பண்ண போறோம். இதுல நீங்க திருநெல்வேலியிலிருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போறதுக்கு 395 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா சூப்பரா இருக்கு. இன்னும் யாரும் வரல. இனி போக போக வண்டி சாமா ஃபுல்லா ஆயிடுங்க. தேர்ட் ஏசிங்க. இதில் நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து சென்னை எக்மோர் போகிறதுக்கு 1040 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. யாருமே வரல. நாம் ஃபஸ்ட்டு பூந்து உள்ள ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சுங்க. சூப்பருங்க. மாரியப்பன் நம்ம சேனலுக்கு ஒரு புது ஸ்டாராக ஆட் ஆகியிருக்காருங்க. ஹாய் மாரியப்பன். ஹாய். நெல்லையோடைய செகண்ட் ஏசிங்க. இதில் நீங்கள் திருநெல்வேலியிலிருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போகிறதுக்கு 1460 ருபீஸ் உங்களுக்கு சார்ஜ் ஆகுதுங்க. இங்கேயும் நல்ல கூலிங்காக இருக்குது. சூப்பருங்க. நெல்லை எக்ஸ்பிரஸோடைய ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சுக்கு வந்திருக்கோங்க. இதில் நீங்கள் திருநெல்வேலியிலிருந்து சென்னை எக்மோர் போகிறதுக்கு 2440 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா பெட்ஷீட் லெனின் எல்லாமே வச்சுட்டாங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா அருமையாக இதில் ட்ராவல் பண்ணலாம். ஜம்முன்னு இருக்கும் ட்ராவல் ஃபுல்லாகவே. நெல்லை எக்ஸ்பிரஸோடைய அண்டர்சோ கோச்சுங்க. இது முன்னாடி இருக்கிற கோச்சு. முன்னாடி செம்ம ஃப்ரீயாக இருக்குங்க. எல்லாரும் பின்னாடி தான் லைனில் நின்றுட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து சென்னை எக்மோர் போகிறதுக்கு 215 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நெல்லை அதிவிரைவு வண்டியை சென்னை எக்மோர் வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோகோ ராயபுரம் ஷெட்டோடைய WAP7ங்க. இன்னைக்கு ராயபுரம் ஷெட்டோடைய 100வது லோகோ நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. வியோம் அதோடைய பேரு. திருநெல்வேலி சென்னை எக்மோர் நெல்லை
நிலையத்திற்கு நடைமேடை ஒன்று இருந்து புறப்படும். நெல்லையை கரெக்டாக திருநெல்வேலியிலேருந்து ஆன் டைமில் எடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் கோவில்பட்டிங்க. கோவில்பட்டி வந்த உடனே திரும்பவும் பார்க்கலாம். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான கோவில்பட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் சிபிபி. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே நெல்லை திருநெல்வேலியை விட அதிகமாகவே ஃபுல் ஆகுதுங்க. உங்களுக்கு டின்னருக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தாங்க. ஏன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலே சாப்பிட்டுட்டேன். ஏன்னா இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா போக போக ரொம்ப லேட் ஆகிட்டே போகுங்க. ஸோ ஸ்டேஷன்லேயே வாங்கி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு வெளியில் போய் சாப்பிட்ருக்கேன். அதுதான் பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். நெல்லையுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 1 SLRD, 1 LPR, 4 ஜென்ரல் கோச், 8 ஸ்லீப்பர், 5 தேர்ட் ஏசி, 2 செகண்ட் ஏசி, 1 ஃபர்ஸ்ட் ஏசி இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சாத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SRT. இங்கே ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கேயும் நம்ம ட்ரெயினுக்கு ஏகப்பட்ட கூட்டம் ஏறுதுங்க. நான் உங்களுக்கு திருநெல்வேலியில் டார்மெட்ரி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த பில்டிங்கே இன்னும் கொஞ்ச நாளில் இடிக்க போகிறாங்களாம். ஃபுல்லாக வந்து அம்ரித் பாரத் ஸ்கீமில் மொத்த ஸ்டேஷனையும் ரீடெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாங்க அந்த டார்மெட்ரி கூட இருக்க போகுது. நெல்லையிலேருந்து வண்டி கிளம்பிச்சு கோவில்பட்டி சாத்தூர்லேயே வண்டி எல்லாமே ஃபுல்லாகிடுச்சுங்க. நிறைய RAC இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்காக TTR கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
113 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விருதுநகர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BPT. இங்கே 1 மினிட் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே அண்டர்சவுக்கு தான் நிறைய கூட்டம் ஏறுதுங்க. இந்த ஸ்ட்ரெச் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பகலில் ஒரு வண்டி செகண்ட் சிட்டிங் கம்போஷனில் கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூர் வண்டி பகலில் இருக்குது, ஆனால் அது ஸ்லீப்பராக இருக்கிறதுனால நிறைய பேரால் அதை யூஸ் பண்ண முடியலங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிட்டிங் கம்போஷனில் ஒரு வண்டி முழுசாக வைகை பல்லவன் மாதிரி கேட்குறாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய மக்கள் அந்த வண்டியை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எத்தனை வண்டி விட்டாலும் இவங்களுக்கு பத்தவே பத்தாதுங்க. இந்த விருதுநகர் ஜங்ஷன் நம்மளுக்கு டின்னருக்கு பெஸ்ட் ஸ்பாட்டுங்க. நீங்க எங்கேயுமே வாங்கல அப்படின்னு சொல்லி சொன்னா விருதுநகர்ல விற்கும், எங்கேயும் வாங்கிக்கலாம். இங்க சூப்பரா இருக்குங்க டின்னர். இன்னைக்கு நம்ம நெல்லையில பாத்தீங்கன்னா RPF-ஓட படை மொத்தமா இந்த நெல்லையை சுத்தி வளைச்சிருக்குங்க. என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு வண்டிக்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய செக்கிங்ஸ் நடந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு நம்மளுக்கு இப்ப அடுத்து வர போற ஸ்டாப்பிங் மதுரை தாங்க. வருஷமா 157 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MDU. இங்க 3 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோங்க. இங்க தான் நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்க அண்டர்சவுக்கு செம்ம கூட்டம் இருக்குங்க. நம்ம வண்டிக்கு திருநெல்வேலியில இருந்து கட்ரா வரைக்கும் ரன் ஆகிற எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. அந்த வண்டியில ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். அதே போல நம்ம டிராவல் பண்ற இந்த டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெட்னஸ்டேங்க. அதனால இன்னைக்கு போடி நாயக்கர் ஒரு எக்ஸ்பிரஸ் கூட அரைவல் கிடையாதுங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த வண்டி வந்ததுன்னா நம்மளுக்கு பக்கத்துலயே தான் வரும். ஆனா இன்னைக்கு அந்த வண்டி கிடையாதுங்க. மதுரையோடைய பிளாட்ஃபார்மே செம்ம பிஸியா இருக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாரும் பரபரப்பா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 650 கிலோமீட்டருங்க. மொத்தம் 10 hours 20 minutesல சென்னை எக்மோர் போய் சேருது. இந்த ட்ரெயினுடைய மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீட் 110 km/hங்க. ஆனால் ஆவரேஜ் ஸ்பீடு 63 கிலோமீட்டர் வச்சிருக்கு. இதோடைய மொத்த ஹால்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஹால்ஸ் இருக்குங்க. நெல்லை எக்ஸ்பிரஸ் ஒரு டெய்லி ட்ரெயினுங்க. இதை சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இந்த ட்ரெயினை நெல்லையில இருந்து நைட்டு 8:40 எடுப்பாங்க. காலையில 7 மணிக்கு சென்னை எக்மோர் போய் சேருங்க.
178 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம சோழவந்தான் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SDN. இங்கே ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருக்கோம். இங்கே ஜஸ்ட் 1 minute தான் ஹால்ட் இருக்குங்க. வெளியில் லைட்டே இல்லைங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு எல்லாமே அதிரடியான ரன்னு தான். ஸோ இங்கேருந்து நாம் இப்போ கிளம்பலாம். $219 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DG. இங்கே நம்ம வண்டி 7 minutes பிஃபோர் அவைபிளில் வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே நம்மளுக்கு 3 minutes ஹால்ட் இருக்குது. இங்கே யாருமே கிடையாதுங்க. பிளாட்ஃபார்மே காலியாக தாங்க இருக்குது. இன்னைக்கு நம்மளை ஹால் பண்ணிட்டு இருக்கிற லோகோவை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. அதோடைய பேர் வியோம். நம்ம கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பிளாக் பண்ணும்போது அந்த லோகோவை தான் கொடுத்துருந்தாங்க. ராயபுரம் ஷெட்டோடைய 100வது லோகோங்க அது. அதோடைய மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கர், பாசிட்டிவ், வானம், அதாவது ஸ்கை அப்படின்னு அதோடைய பேருங்க. அதில் ஏசி கேபின்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லைட்ஸ் இருக்குது. உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்பெஷல் லிவரியாக இருக்குங்க. அந்த லோகோ தான் இன்னைக்கு நம்மளை புல் பண்ணிக்கிட்டு இருக்கு. திண்டுக்கல்ல ஒரே ஒரு வாழைப்பழம் வாங்கினாங்க. அது 20 ரூபா சொல்லி விற்கிறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ட்ரெயின் அய்யலூர் தாண்டிச்சிங்க. தாண்டின உடனே சரியான மழை. அதே போல் நம்ம நெல்லை வந்து அதிரடியான வேகத்தில் திருச்சிக்கு ரொம்ப பிஃபோர் டைமில் போயிட்டுருக்குங்க. ஸோ இப்போது சிக்னலில் போட்டு பொறுமையாக உள்ளே கொண்டு போயிட்டுருக்காங்க. திருச்சிக்கும் நாம் இப்போது பிஃபோர் டைமில் தான் உள்ளே போக போகிறோம். $313 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TPJ. இங்கே 2 minutes பிஃபோர் அவைபிளில் வந்து சேர்ந்துடும். இங்கே 5 minutes ஹால்ட் இருக்குங்க. பெருசாக கூட்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம வண்டி வந்து பாருங்கள், இப்போ திண்டுக்கல்லேருந்து சும்மா சூப்பரான ரன்னில் திருச்சிக்கு வந்து சேர்ந்துருக்கோங்க.
நெல்லை எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஸ்பீடு, ப்ரையாரிட்டி, டிமாண்டுங்க, இதனால தான் அந்த வண்டி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இன்றைக்கி எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஏசியில் தான் சீட்டு கிடச்சிது. உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெயிட்டிங் லிஸ்ட் பேசஞ்சர்ஸும் இருக்காங்க. எல்லாருக்குமே சீட்டு இல்லாமல் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு டிமாண்டான ட்ரெயினில் கடைசியில் வெயிட்டிங் லிஸ்ட் வச்சுட்டு உள்ளெல்லாம் வந்தீங்கன்னா சீட்டு கிடைக்கிறதெல்லாம் சுத்தமாக வாய்ப்பே கிடையாதுங்க. நம்ம ட்ரெயினுடைய ரெக்ஸூன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம வண்டிக்கு பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் கூட ரேக் ஷேரிங் இருக்குது. மொத்தமாக 4 ரேக் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த வண்டி இங்கிருந்து சென்னை போகிற பிறகு நாளைக்கு பொதிகையை எடுப்பாங்க. இன்னைக்கு பொதிகையை ஆப்ரேட் ஆகிற வண்டியை நாளைக்கு நெல்லையாக எடுப்பாங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய ரேக் ஷேரிங் பேட்டர்னுங்க. நெல்லை டிபார்ட்டட் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளிங்க. இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் நிறைய கிராசிங்ஸ் வரும். எதெல்லாம் எடுக்க முடியுதோ அதெல்லாம் எடுக்கலாம். அதே போல் முக்கியமான ஸ்கிப்பிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நேராக விருதாச்சலம் போயிடலாம். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் VRI. இங்கே 7 minutes டிலேவாக வந்திருக்கோம். இங்கே 2 minutes ஆல்ட் இருக்குங்க. இப்போ தான் மதுரை டிவிஷன்லேருந்து நம்மளுக்கு கால் பண்ணாங்க. காலையில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்நியாயத்துக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் 20 ரூபாய்க்கு விற்றா எப்படிங்க சொல்லுங்கள்? நம்ம ட்ரெயினில் முன்னாடி அப்படின்னா பின்னாடி லேடிஸ் அண்ட் டிசபிலிட்டிக்கு உண்டான கோச் இருக்குங்க. அது வந்து அண்டர்சர்வ் போல் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக ஏற முடியாது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் போய் ஆக்கியூபை பண்ணுறாங்க. அது வந்து தப்புங்க. நிறைய பேர் இப்போ கேட்டுட்டு என்கிட்ட போயிட்டுருக்காங்க, அதில் ஏறாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேங்க.
491 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் VM. இங்கே 20 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். இங்கே நம்மளுக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஹால்ட் இருக்குது. அங்கே விருதாச்சலத்துலேருந்து விழுப்புரம் வரதுக்கு நிறைய ஸ்லாக் டைம் இருந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஃபோர் டைம்லேயே உள்ளே வந்து சேர்ந்துட்டோங்க. ஸ்லாக் டைம் அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம திருச்சியிலேருந்து விருதாச்சலம் பார்த்தீங்கன்னா 123 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு நெல்லைக்கு 1 hour 25 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் விருதாச்சலத்திலேருந்து விழுப்புரம் வெறும் 54 கிலோமீட்டர் தாங்க. இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு 1 hour 10 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரெயின் வேற எங்கேயாச்சும் டிலே ஆச்சுனாலும் இந்த டைமை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் இதை ஸ்லாக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லை விழுப்புரத்துடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு ரொம்ப பிஃபோராக வந்து சேர்ந்துருச்சுங்க. ஆனால் இங்கே ஏறுறதுக்கோ இறங்குறதுக்கோ யாருமே கிடையாது. பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக எம்டி தாங்க. நம்ம சென்னை எக்மோர்லேருந்து ரன் ஆகிற ட்ரெயின்ஸோடைய ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெயினுமே 110க்கு மேலே போகாதுங்க. எப்போ தான் இந்த ட்ரெயின் எல்லாம் 130 போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி போச்சுன்னா இதோடைய டைமிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாகுங்க. அதே போல் ரொம்ப குவிக்காக நம்ம எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துடலாம். நெல்லை விழுப்புரத்துலேருந்து கிளம்பிடுச்சுங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு பக்கத்தில் நிறைய ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதிரடி ரன் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. இனி வர ஸ்டாப்பிங்கை டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபைவ் 28 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திண்டிவனம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TMV. இங்கே 9 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கெல்லாம் யாருமே இறங்கலைங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே காலி தாங்க. மக்கள் இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோடைய காஸ்ட்டுங்க. பஸ்ஸில் நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வரதுக்கு ரொம்ப அதிகமாக ஃபேர் கொடுக்கணும். ஆனால் ட்ரெயினில் வெறும் 395 ரூபா கொடுத்தா போதும், ஜம்முன்னு சென்னைக்கு வந்து சேர்ந்துடலாங்க. அதே போல் வயசானவங்களுக்கு உள்ள பாத்ரூமும் இருக்குது ட்ரெயினில். ஸோ அதனால தான் இந்த ட்ரெயினுக்கு இவ்வளோ ஒரு டிமாண்ட் இருக்குங்க. ஃபைவ் 59 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம மேல்மருவத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MLMR. இங்கே 9 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கேயும் ஸ்டேஷன் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குங்க. ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் மொபைலில் ரயில் மடாட் ஆப் ஏற்றி வச்சுக்கோங்க. ரயில் மடாட் ஆப்பில் ட்ரெயினில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா, இல்லை ஸ்டேஷனில் ஏதாவது பொருள் வாங்கினாலோ, இப்போ நான் கம்ப்ளைண்ட் பண்ண பார்த்தீங்களா, அது மாதிரி கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாங்க. ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க அதுக்கு மேலே. ஸோ கண்டிப்பாக அந்த ஆப்பை ஏற்றி வச்சுக்கோங்க.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு த கேட்வே ஆஃப் சென்னை 594 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு CGL. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இதுக்கப்புறமா எல்லாம் இறங்குற கூட்டம் தாங்க. ட்ரெயினில் போகும்போது ஆப்போசிட்டில் வர கிராசிங்கை எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக இந்தியா ரயில் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போகிற ட்ரெயினுடைய நம்பரை சர்ச்சில் போடுங்க. சர்ச்சில் போட்டிங்கன்னா ட்ரெயினுடைய டைம் டேபிள் வருங்க. அப்படியே டைம் டேபிள் இருக்கிற இடத்த அப்படியே லைட்டாக இந்த பக்கமாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு XO அப்படின்னு சொல்லிட்டு வயலட் கலரில் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் அந்த ட்ரெயினுடைய மொத்த கிராசிங்கும் இருக்குங்க. அதை பார்த்து தான் நான் எல்லா கிராசிங்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம தாம்பரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TBM. இங்க 16 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே இறங்கிடுவாங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு மாம்பழமும் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நேரா எக்மோருக்கு போயிடலாம். நெல்லை எக்ஸ்பிரஸ் உடைய பாதி கூட்டம் தாம்பரத்துல இறங்கிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் எக்மோர் போறதுக்கு இருக்காங்க. அவங்களும் ஒரு சில பேர் மாம்பழத்திலேயே இறங்கிடுவாங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மாம்பழம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MBM. இங்கே 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். அவ்வளோதாங்க நம்மளுடைய லாஸ்ட் ஹால்ட்டு. நெல்லையிலேருந்து இங்கே முக்கால்வாசி பேர் இறங்கிடுவாங்க. கொஞ்சம் பேர் தான் சென்னை எக்மோர் போக போகிறாங்க. இந்த பக்கமாக புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் நின்று கிளம்பிடுச்சுங்க.
மாம்பழத்துல இருந்து சென்னை எக்மோர் போகிறதுக்கு நெல்லைக்கு நிறைய ஸ்லாக் டைம் இருக்குங்க. ஸோ நாம இப்போ பிஃபோர் டைம்லேயே உள்ள போய் சேர்ந்துருவோம். என்ன அருமை நட்சத்திரங்களே, 650 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான சென்னை எழும்பூர் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோட் MS. இங்க நம்ம நெல்லை ஃபைனலா 15 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. நெல்லையில இன்னைக்கு நம்மளுடைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த ட்ரெயினை பத்தி சொல்லவா வேணும்? நீங்க சவுத்துல இருந்து சென்னைக்கு ஜம்முன்னு ராஜா மாதிரி வரணும்னா இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணுங்க. சூப்பரா ஜர்னி பண்ணலாங்க. இன்னைக்கு இந்த ட்ரெயின்ல நம்மளுடைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப பக்காவா இருந்துச்சுங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.